மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராயும் பொருட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி PV ராஜமன்னார் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்தார். இந்த குழு 1971ஆம் ஆண்டு தனது அறிக்கையை தாக்கல் செய்தது. இதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு நீதிபதி சர்க்காரியா தலைமையிலான ஆணையத்தை அமைத்தது. அப்போது தமிழகத்தின் முதல்வராக MG ராமச்சந்திரன் இருந்தார். 5 ஆண்டுகள் கழித்து இந்த ஆணையம் 1988ஆம் ஆண்டில் 1600 பக்க அறிக்கையை தாக்கல் செய்தது. இதன் பின்னர் 2000ஆவது ஆண்டில் அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் அமைப்பின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்காக நீதிபதி வெங்கடாச்சலயா ஆணையத்தை அமைத்தது. அப்போது தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். இந்த ஆணையம் தனது அறிக்கையை 2002ஆம் ஆண்டில் சமர்ப்பித்தது. 2007ஆம் ஆண்டில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை ஆராய நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி தலைமையில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு குழு ஒன்றை அமைத்தது. இந்த குழு தனது அறிக்கையை 2010ஆம் ஆண்டில் வழங்கியது. அப்போது தமிழகத்தின் முதல்வராக மு. கருணாநிதி இருந்தார். இந்த சூழலில் தற்போது ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் மாநில உரிமைகளை மீட்பது குறித்து அறிக்கை அளிக்க உயர்மட்ட குழுவை முதல்வர் மு. ஸ்டாலின் அமைத்துள்ளார். இந்த குழு தனது அறிக்கையை 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.